உருவத்தில் சிறியதா இருப்பார், சின்ன உருவம், ஆனா மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விஷயத்துல மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் பெருமானை நல்லா தியானம் பண்ணிக்கோங்க. மகாகணபதி பிரசாதேன அனுகூலம் பிரயச்ச பிரயச்ச பிரதிகூலம் நாசய நாசய ஆபத்தோர் நாசய நாசய சம்பதோர் வர்தய வர்தய சர்வகாரியாணி சாரய சாரய சர்வ விக்னானி சிந்தி சிந்தி மகா கணபதி கடாட்சம் குருகுரு சகஜம்பம் தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா சர்வத்ர க்ளீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதயே வர வரத சர்வஜனம்மை வசுமானாய ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் நமோ ஹேரம்ப மதமூதித சர்வசங்கடம் நிவாரே நிவாரிய ஹும்ப ஸ்வாஹா ஓம் நமோ ஹேரம்ப மதமூதித சர்வசங்கடம் நிவாரே நிவாரிய ஹும்ப ஸ்வாஹா ஓம் நமோ ஹேரம்ப மதமூதித சர்வசங்கடம் நிவாரே நிவாரிய ஹும்ப ஸ்வாஹா வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ सर्वकार्येषु सर्वदा स्वाहा गणपतितं नमः महागणप्रचोदया स्वाहा पद्मध्वजा विद्महे हेमरूपा धीमहि तन्नचन्द्र प्रचोदया स्वाहा वीरध्वजा மூணு தலைமுறை. அதே மாதிரி அம்பாளுடைய கோத்திரம் காசிப கோத்திரம். காசிப கோத்திரத்தை சேர்ந்தது அம்பாள். அவங்களுக்கு ஹிமவந்தகிரி விளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படம் பார்க்கும்போது தட்சணன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யாகம் பண்ணுவார். அந்த யாகம் பண்ணும்போது அது அஸ்வமேத யாகம் பேரு. அந்த யாகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே மிஞ்சத்து யாரும் உலகத்துல கிடையாது. அப்போ அந்த தட்ச பிரஜாபதி அப்படின்ற தட்சணன் ஒரு யாகம் பண்ணும் போது அது இந்த ஹோமம் பண்ணும் போது சிவனை கூட ஹோமம் பண்ணக்கூடாது. அப்போ சிவனுக்கே அவர்கள் சாட்சியாக இப்ப நம்ம என்ன அடுத்தது இங்கே வருகை தந்துள்ள பக்த கோடிகள் சாட்சியாக. ஏன்னா அமிர்தகடேஸ்வருக்கும் திருமணம் நிச்சயமாவதுன்னா யார் நிச்சயம் பண்றாங்கன்னா பக்த கோடிகள் தான். அதனால பக்த கோடிகள் சாட்சியாக இந்த திருமணம் நடைபெறுகிறது. ஆகையால் இந்த அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வருடைய அருள் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பக்த கோடிகளுக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும். அதாவது இங்கே இன்னும் வீட்டுல திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களை சீக்கிரமா திருமணம் ஆகணும். அதே மாதிரி கல்வி நல்லா அவங்களுக்கு வீட்டுல பசங்க படிப்பாங்க, ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க அவங்க எல்லாம் நல்ல படிப்பறிவு நல்ல கல்வி அறிவு கிடைக்கணும். அதே மாதிரி வீட்டுல முதியோர்கள் வயசாக இருப்பாங்க, நோய் நொடியாத எல்லாருக்கும் எந்த நோய் இருக்கப்படாது, எந்த நல்லபடியா தீர்ந்து நல்லபடியா முடியணும். இப்படி அவ்வளவா கோரிக்கை நல்லா சொல்லிக்கோங்க. எல்லாத்தோட இன்னும் யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லையோ அவளுக்கு சீக்கிரம் புத்திர பாக்கியம் கிடைக்கணும். இப்படி எல்லாமே எல்லா கோரிக்கையும் நிறைவேறும் நிச்சயமா. அதனால இந்த நேரத்துல இந்த நம்ம தாரவாத்து கொடுக்கிற இந்த கன்னிகான நேரத்துல எல்லாருமே ஒரு நிமிஷம் நல்லா சிவபெருமானையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் நம்ம தாயாரையும் எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயப்பனையும் நல்லா வேண்டிக்கோங்க. எல்லாரும் அவா கோரிக்கை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். அடுத்த ஆண்டு நீங்க இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க என்னென்ன கோரிக்கை வச்சுட்டு இருந்தீங்களோ எல்லா கோரிக்கையும் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். ஆக நல்லா தியானம் பண்ணிக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாரிமகே தன்னோ ருத்ர பிரச்சோதயாதே. ஓம் காத்யாய சரசித்தி தீமகே தன்னோ அபிராமி அம்பிகா பிரச்சோதயாதே. ஹர ஹர நம பார்வதீபதே. சவுண்டே இல்ல, சிவபெருமா காத கேட்கல, எதுக்கா கேட்கல, அவருமே கேட்க போகுது. ஹர ஹர மகாதேவா சொல்லுங்களா. தென்னாருடைய சிவனையை போற்றி. அப்பா அடுத்தது மாங்கலி தானம் தாலி கட்டும் நிகழ்ச்சி. இங்க தாலி கட்டும் போது அட்சதை போடணும். ஆனா இது சுவாமி தெய்வ திருமணம் இருக்கிறதால அட்சதை வரிசையா வந்திருந்து அட்சதை கையில வாங்கிட்டு ஐயருக்கு தட்சிணை கொடுத்துட்டு அப்படியே மொழி எழுதிட்டு, ஏன்னா ரெண்டு விதமான எல்லாம் பேக்ல பெரிய பேக்கை கொண்டாட வரும்போது ஏன்னா மொழி எழுதணும், ஐயருக்கு தட்சிணை கொடுக்கணும். அது இல்லாத திருக்கல்யாணத்துக்கு இன்னும்
நிதி தேவைப்படுது திருக்கடா நிகழ்ச்சியில. ஏன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு அன்னதானம் பெரிய லெவல்ல 2 பொரியல், 1 சாம்பார், வடை, பாயசம், அவியலும் எல்லாம் போட்டிருக்காங்க. அட்டகாசம். திரு சாரதி கேட்டரிங் அவர்கள் அமக்கமா பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாரும் இதாம இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் நல்ல ஓய்வு எடுத்துக்கலாம். அதனால எல்லாருமே இங்க ஐயருக்கு தட்சிணை கொடுக்கணும். உள்ள மொழி எழுதிட்டு, அதாவது நிதி உதவி செய்தவர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பேக் கொடுப்பாங்க. தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் பேக் கொடுப்பாங்க. அதையும் பிரசாதமா பெற்றுக்கொண்டு செல்லுமாறு ஆலயத்தில், அதாவது திருநோச வழிபாட்டு கோயில் சார்பை கழுவுறோம். இங்கே திருமாங்க சார்பு பிரசாதம் வைக்கப்பட்டுள்ளது. சுமங்கலிகள் எல்லாருக்குமே அதை வழங்குவார்கள். சுமங்கலிகள் மட்டும் வாங்கிட்டு போங்க. வீட்டுல எங்க வீட்டுல இன்னொருத்தருக்காங்க கேட்காதீங்க. இங்க வந்து உங்க வருகை தந்த சுமங்கலி பெண்கள் அனைவருக்கும் இந்த மாங்கல்ய பிரசாதம் வழங்க உள்ளபடியால் எல்லாருமே பிரசாதம் வாங்கிக்கலாம். அடுத்ததாக மாங்கல்ய தாரணம், தாலி கட்டும் நிகழ்ச்சி. ஒரு நிமிஷம் நீங்க நல்ல வாத்தியம் வாசிக்கலாம், அட்டகாசம் வாசிக்கலாம்.
நமச்சிவாயா. ஓ நமச்சிவாயா. ஓ நமச்சிவாயா. ஓ நமச்சிவாயா. ஓ நமச்சிவாயா. Thank you.